இங்கே வயசு வித்தியாசமே இல்லாமல் நிறையா பெண்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டு ஒரே வீட்டில் ஆவியாக இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு டிவி ஆன் பண்ணுறா. பார்த்தா டிவியில் ஒரு பொண்ணு அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கான்னு நியூஸ் ஓடுது. இதை கேட்டதுமே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் எப்படியும் இறந்து போனவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே தான் வருவா. ஆனால் ஆல்ரெடி நம்மளே இங்கே நிறைய பேர் இருக்கோம், நம்மளுக்கே இங்கே இடம் இல்லை, அதனால வரவங்களை உள்ளே சேர்க்க வேணான்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதில் சில பொண்ணுங்க மட்டும் வரவங்களும் நம்மள மாதிரி நிறையா நரக வேதனையை பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க, அவங்களை எப்படி நம்ம வெளியே நிற்க வைக்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சில பேரும் அப்போ நீங்கள் வெளியே போயிருங்க, அந்த பொண்ணை உள்ளே வச்சுக்கலான்னு சொல்ல இவங்களும் நாங்களாம் வெளியே போக மாட்டோம்னு சொல்லி திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோன்னு சொல்லி இப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு என்னை பீர் பாட்டிலால் குத்திட்டாங்கன்னு சொல்ல, அதுலேருந்து இன்னொரு ஊமை பொண்ணுமே என்னை கழுத்தறுத்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதில் ஒரு பொண்ணு மட்டுமே என்னை யாருமே கொல்லலை, எனக்கு நடந்ததை தாங்க முடியாமல் நானே தற்கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறா. இந்த பொண்ணு சொல்கிறத கேட்டால் அங்கே இருக்க ஒரு பெரியவங்களுமே எங்கள் எல்லார் உயிரையுமே வேறு யாரோ தான் எடுத்தாங்க, ஆனால் நீ உன் உயிரை நீயே எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியே போக சொல்கிறாங்க. இப்படியே ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அங்கேருந்து இன்னொரு பொண்ணுமே நம்ம நிறைய விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், ஏன் நம்மளால் இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி நான் போய் டோரை ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் டோரை ஓப்பன் பண்ண போகிறா. அப்போ வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு 8 வயசு பொண்ணாக இருப்பா. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு என்ன பேசுன்னு தெரியாமல் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அங்கே வந்த அந்த சின்ன பொண்ணுமே அங்கே இருந்த பாட்டியை பார்த்துட்டு பாட்டின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா.